நல்ல வேலை பைப்ல யாரும் குடத்தை போடல. நம்ம தான் இன்னைக்கு கடைசியா போடுவோமோன்னு நினைச்சேன். பார்த்தா நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். எப்படி விடியங்காலத்துல அவ்வளோரும் குடத்தை போட்டுருவாளுவல லைன்ல. இன்னைக்கு என்ன ஒருத்தையும் குடத்தை போட காணோம். சரி, எவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன வந்துச்சு. நம்ம முத ஆளா லைன்ல வைப்போம். பிஞ்ச செருப்புல இருந்து கக்குசு வாளி பக்கெட்டுன்னு அவ்வளோத்தையும் கொண்டு வந்து போட்டுருவாளுவே. இன்னைக்கு என்னன்னா ஒருத்தையும் ஒன்றும் போடாம இருக்க. அதிசயமா தான் இருக்கு போ. இடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகியும் ஒருத்தையும் வராம இருக்கான்னா என்ன விஷயமா இருக்கான்? ஒருவேளை இன்னைக்கு தண்ணி நழுன்னு மறந்துட்டாளுவல்ல. சேச்சே, நல்லா தூங்கிருப்பாளுவலா இருக்கும். அதனாலதான் தெரியாம அடப்பாளுவ. நல்லதா போச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பிடிச்சிடணும். தண்ணி கிண்ணி வந்துச்சுன்னா நம்ம ஒரு 10 குடமாவது எடுத்துட்டு தான் உடனே உள்ளளுக்கு. வராத பஸ்ஸுக்கு 10 மணிக்கே பல்ல இழுச்சிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுல காத்து கடந்தாலாம் ஒருத்தி. காத்து கடக்கட்ட, நமக்கு என்ன வந்துச்சு? என்ன இந்த பரட்டை நம்மளை பார்த்து நக்கலா திரிச்சிட்டு போகுது. வேற எங்கேயும் இருந்து தண்ணி எடுத்துட்டு போகுதே. பேசடிக்கிறதுக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுருவோமா? இதெல்லாம் முத ஆளு பிஞ்ச செருப்பெல்லாம் கொண்டு வந்து போடி ஆளாச்சேது. போய் பரட்டை, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன சொன்ன? இல்ல இல்ல, நாங்க வரட்டா ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொன்னேன். ஆமா, இன்னைக்கு என்ன தெருபைப்புல யாரும் குடத்தை போட காணோம். நீங்களும் வேற எங்கேயும் இருந்து தண்ணி எடுத்துட்டு வாரிய. இன்னைக்கு தண்ணி வராதோ? அங்க பைப்பு உடஞ்சி போய் கிடக்கான். தண்ணி உடையவன் தண்ணி விடாம கிடக்கான். இன்னும் ஒரு வாரம் ஆகுமா தண்ணி வர்றதுக்கு? அட கடவுளே, என்னது பைப்பு உடஞ்சி கிடக்கா? தண்ணி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமா? அப்ப தண்ணிக்கு என்ன பண்றது? ஆமா, நீங்க எங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரீங்க? நான் வீடு வீடா போய் கழனி தண்ணி எடுத்துட்டு வரேன். மாட்டுக்கு வேணா குடிக்கிறியா? வேண்டாம் வேண்டாம், அதை நீயும் உன் புருஷனுமே வச்சு குடிங்க. இருந்தாலும் உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப அதிகம்ல. இதுக்கு தான் உங்களோட கண்ட எனக்கு பேசவே பிடிக்காது. எங்களுக்கும் தான். சரி போ அப்போ, கிளம்பு கிளம்பு, இடத்த காலி பண்ணிட்டோம். காத்து வரட்டும். கழனி தண்ணி வாட தாங்க ஏழல. உன் ஊத்த வாய்க்கு கழனி தண்ணி வாட எவ்வளவோ பரவாயில்ல. போய் முத பல்ல வளர்க்கலாம். அட என்ன பொசுக்குன்னு பிங்கி இப்படி சொல்லிருச்சு. சப்போ, கொஞ்சம் வாட ஓவராதான் இருக்கு. நம்ம வீட்டு முன்னாலதான் இருக்கு பைப்பு. நமக்கு தண்ணி வராதுன்ற விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்கு. யாருக்கெல்லாமோ தெரிஞ்சிருக்கு. நமக்கு எவ்வளவு ஒரு வார்த்தை சொன்னாலான பாரு. இப்படி தண்ணி வரலன்னா எப்படி சமாளிக்குது? கோயில் பைப்ல தான் போய் உப்பு தண்ணி தான் அப்ப 4 கூட எடுத்துக்கொண்டு வீட்டுல போடணும். பாத்திரம் கழுவுறதுக்கும் பாத்ரூமுக்கும் தண்ணி வேண்டாமா? வேற குளிக்காம கூட இருந்துடலாம். குண்டி கழுவாம இருக்க முடியுமா? நல்ல நல்ல என் மாமியார் பாத்ரூமுக்கு போனா ஒழுங்கா தண்ணி ஊத்தாது. இப்ப தண்ணி வரலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆளை போட்டு வந்துடும். அப்புறம் மனசு போய் பாத்ரூமுக்கு போவாது. நம்ம புருஷன் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 10 குடம் தண்ணி எடுத்து கேட்போம். எடுத்துக்கொண்டு போடட்டும். இந்த குடத்தை முத தூக்கிட்டு போயிடணும். இல்லை வெயிலே கடந்து இத்து துருப்பிடிச்சு நாசமா போயிடும் குடம். நல்ல குடம். இன்னும் நான் குடத்துக்காரனுக்கே காசை கொடுக்கல. அதுக்குள்ளே இதை உடச்சி கிடச்சி தள்ளிடப்படாது. அழுத வந்துச்சுன்னா அந்த ஆளை எட்டி வச்சு கொண்டு போயிடும். இந்த பையன்கிட்ட நேத்தே சொன்னேன், கொஞ்சோட சுண்ணாம்பும் பார்க்க வாங்கிட்டு வாழன்னு. இந்த பையன் நம்ம சொல்லி எதையனா காதில் வாங்கியானான்னு பாரு. நமக்கு காலையிலே கொஞ்சோட வெத்தலையே போட்டாதான் வேலை ஓடும். நம்ம சொன்ன அந்த வீட்டில் ஏதாவது எடுபடுமா? பொண்டாட்டி சொன்னா மாங்குன்னு பீச்சு கடந்து செய்வான். நம்ம சொன்னா செய்வானா இவன்? எங்க எங்க என்ன இவா குடத்தை கொண்டுட்டு போனவா வெறும் குடத்தோட வாரா? தண்ணியை பிடிச்சிட்டு வராம வந்து என் மோகன் என்னத்துக்கு கூப்பிட்டோடக்கா? சவுட்டி செல்வம், என்னத்துக்குலா குடத்தை தூக்கிட்டு போனவா வெறும் குடத்தோட வந்து என் மோகனை கத்தி கூப்பிட்டுட்டடக்கா? செவிடைங்க விடைன்னு வேற இம்புட்டு கத்தியே உங்க மோனுக்கு காது கேட்கல. வேற செவிட்டுக்கா செல்வம் தானே கூப்பிட முடியும். ஆமா, நீங்க என்ன காலங்காத்தாலையும் வெத்தலையும் கையுமா இடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? இதெல்லாம் போடப்படாதுன்னு உங்க பையன் திட்டிக்கிட்டு தானே இருக்காரு. சொன்னா கேட்க முடியல. இதை போட்டு எதனா 7.5 இழுத்து வச்சிடாதீங்க. அதுக்கும் செலவு பண்ண முடியாதாம்மா. ஆமா, எனக்கு செலவு பண்ணி கிழிச்சிட்டான்ல என் மோவன். நேற்று சுண்ணாம்பு 2 பாக்க வாங்கிதாலங்க வாங்கி தராண்டாங்க. இதுல என்னமோ எனக்கு நிறைய செலவு பண்ணிய மாதிரி தான். அதான் செவத்துக்கு உங்க பிள்ளை சுண்ணாம்பு படிச்சு வச்சிருக்காருல்ல, அந்த சுண்ணாம்பை சுரண்டி எடுத்து வெத்தலையை போடுங்க. உமா, பாத்ரூமுக்கு போனா பாத்ரூம்ல தண்ணி வரல, என்னதான் கதை? வாங்க வாங்க, அந்த கதையை நான் சொல்றேன். தெரு பைப்புல தண்ணி வரணும் குடத்தை கொண்டுகிட்டு போனா அங்க என்னமோ தண்ணி விடுற இடத்துல குழாய் பைப்பு உடஞ்சி கிடக்கு. ஒரு வாரம் கழிச்சு தான் தண்ணி வரும். சரி பண்ணதுக்கு அப்புறம் காணா. அதனால தண்ணி எல்லாம் ஒன்றும் வராதான். கோயில் பைப்புல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க. நீங்க இப்போ ஒரு 10-15 கூட தண்ணி எடுத்து கொண்டு வந்து போட்டாதான் பாத்ரூமுக்கும் தண்ணி, குண்டு கழுவ தண்ணி, எல்லாத்துக்கும் தண்ணி. உமா, என்ன சொல்ற நீ? என்ன, நான் தமிழ்ல தானே பேசுறேன். இப்போ எங்க அடுத்து வாக்கிங் தானே போவீரு? வாக்கிங் சாக்கிங்னு அந்த வேலையை இந்த குடத்தை கொண்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து செய்யுங்க. எல்லாம் எக்ஸசைஸ் மாதிரி தான். போங்க போங்க, அந்த குடத்தை பிடிங்க. ஆமா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கோமாளி மாதிரி தெரியுது. ஒழுங்கு மரியாதையா போறோம், போய் தண்ணியை பிடிச்சிட்டு வரோம். உப்பு தண்ணி பாத்திரம் கழுவதுக்கும் பாத்ரூமுக்கும் தான்.
நல்ல தண்ணி சமைக்கிறதுக்கு வேணும் குடிக்கிறதுக்கெல்லாம். அதுக்கு பாலாண்ணா கடையில 5 கேனு தண்ணி சொல்லிருங்க. அவர் கொண்டு வந்து போட வந்தாரு. போட்டா எக்ஸ்ட்ரா 5 ரூபா 10 ரூபா கேட்பாரு. அதனால 5 ரூபா கேனு தண்ணியை நீங்களே பிடிச்சு கொண்டு வீட்டில் கொண்டு போட்டு போயிருங்க வேலைக்கு சொல்லிட்டேன். சரி, ஒரு மனுஷன் எவ்வளவுதான் வேலை செய்வான் ஒரு வீட்டுல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஹோட்டல்ல வேலை கிடக்கு. நான் ஹோட்டல் வேலையை போய் பார்க்கேன். வாரேன். பாத்தியாம்மா உன் பிள்ளை நிலைமைய? இவ்வளவு என் தலையில கட்டிட்டியம்மா. ஆமால, வெள்ளை தோளுகாரி கொஞ்சம் நல்லா இருக்கா, கலரா அழகா இருக்கான்னு பார்த்து கட்டிட்டோம்ல. அவ இப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சே. என்னைய பாரு, செவுத்து சுண்ணாம்பு சுரண்டி தின்னுங்க வெத்தலைக்கு. நீ சுண்ணாம்பு வாங்கி தந்திருந்தா அவ என்னைய பார்த்து இப்படி சொல்லுவாளால? நீ தானே என்னைய இப்படி ஆக்கி வச்சிருக்க. அட போமா, நீ வேற என்னைய ஆரம்பிக்காத. நான் அதுக்கு போய் தண்ணி எடுத்து கொண்டு போட்டிருக்கேன். பாரு, பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொல்லணும் என்ன ஓட்டம் ஓடியான்னு. என்னாச்சு இந்த சாலினிக்கு? காலையிலே எத்தனை சுற்றி சுற்றி வருவா. இப்பெல்லாம் எந்திரிச்சாலும் அவ பாட்டுக்கு ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்துருக்கா. என்னதான் ஆச்சு அவளுக்கு? எங்கேயாவது போய் உட்கார்ந்துக்கிட்டு என்னத்தையோ பறி கொடுத்தவ கணங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா? நானும் அவளுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஒரு பேச்சும் கேட்காண்டாங்க. வேலைக்குன்னு போனவன் வேலையை முடிச்சுட்டு வருவான்னு இல்லாமல் இப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நமக்கு அதை பார்த்தா மனசு சங்கடமாக இருக்கு. வேற அவன் வந்தவன் என் பொண்டாட்டியை நீ ஒழுங்கா கவனிக்கலன்னு நம்மளை கேட்பான். சரி, அதுவன் நேரம் இப்படி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு நானும் பொறுத்து போகிறேன். என்னத்தை சொல்ல அந்த பிள்ளைக்கு? நம்மளும் கோவப்படவும் முடிய மாட்டேங்கு. தாகிட்டையும் பேசியாலா பேச மாட்டேங்காளான்னு தெரியல. ஒரு நேரமும் அவாட்டுக்கு உட்கார்ந்துருக்கா. சரி, 4 பேர் கூட பேசி வாங்கி இருப்பா. வா, அந்த லட்சுமி வீடு வரைக்குமான கூப்பிட்டு போகிறேன்னாலும் வரமாட்டேன் இல்லையா? கொஞ்சம் அவளோட பேசி வாங்கி இருந்தாலும் பரவாயில்ல. வேலை செய்யலனாலும் அங்கே போய் உட்கார்ந்து கொஞ்சம் பேசி வாங்கியாவது நல்லா கலகலன்னு இருப்பான்னு பார்த்தா அதுக்கும் ஒருத்தர் கூடயும் பேசி வாங்கி சிரிச்சு இருக்க மாட்டேங்க. எனக்கு என்ன செய்யனே தெரிய மாட்டேங்குது. பேசாட்டுக்கு இன்னைக்கு லட்சுமி அந்த உமா பெரிய பொண்ணு உள்ள கூப்பிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கடே வந்து என் மரமோட்ட கொஞ்சம் பேசி வாங்கி நல்லா இருங்கன்னு சொல்லணும் போல இருக்கு. அவளும் எங்கே இங்கே வருவாளுவே? அவளும் எல்லாம் அங்கன கூடி கடந்து பேசிட்டு அடப்பாளுவே. இவெல்லாம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் போகணும். இவளை நம்மளை போன சொல்லியும் போக மாட்டேங்க. அவள் மாமியாரி இந்த மாதிரி போவாத வீட்டில் கிடம்பா. நம்ம என்ன அப்படியே இவளை சொல்லியும்? இந்த சந்தோஷ பைய போனவன் இவளையும் கையோட கூட்டிட்டு போனாம்ல. எப்பயா வருவேன்னா இன்னைக்கு வந்துறியே நாளைக்கு வந்துறியன்னு ஒவ்வொரு நாளாக கடத்திக்கிட்டு இருக்கான். நமக்கு தான் இவளை நினச்சா வருத்தமாக இருக்கு. சரி, சீக்கிரம் சுவாறு கறி ஆக்கி வச்சுட்டு நம்ம அப்படியே அந்த ஜோசியக்காரர் வேற ஊருக்கு போயிருந்தேன்னாரு. அவன் வந்துட்டாரா என்னன்னு போய் பார்த்துட்டு வரணும். நீ என்னதான் சொல்லி யார் ஏதாவது பைக்காரா இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரணும். இவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஜோசியக்காரனை தேடி ஜாதகத்தை தூக்கிட்டு போனேன். இப்போ இதுவே 2 வாரம் இப்படி கிடக்கதை பார்த்தா பயமா இருக்கு. இதுவே எப்பயும் ஒன்றா கிடக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஓடிட்டு அலைய வேண்டி இருக்கு. என்னைக்கு தான் இதுக்கு விடிவாளம் கிடைக்குமோ தெரில. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம். நம்ம பொருள் எங்க வச்சாலும் எப்படிதான் தேடி பிடிச்சி எடுப்பாவளோ தெரியலம்மா. அவளத்தையும் தோண்டி எடுத்துறியாவ. நான் லாஸ்டா என் நகை வெட்டியை காலேஜ் பேக்ல தான் வச்சேன். அதுல தான் என் நகை வெட்டியில நல்லா கத்தி அப்புறம் எல்லாமே இருக்கும். ஏதாவது அவசரத்துக்கு பழங்களும் போற இடத்துல பஸ்ல வாங்கி சாப்பிட்டேன்னா கட் பண்ணிக்கிடலான்னு சூப்பரா வச்சிருந்தேன் அந்த நகை வெட்டியை. அந்த நகை வெட்டியை யார் எடுத்ததுனே தெரியல. இப்ப பாரு, எனக்கு வெட்டுறதுக்கே சங்கடமா இருக்கு. என் நகத்தை வெட்ட எனக்கு என் நகை வெட்டி தான் கரெக்டா இருக்கும். இந்த சந்தியா கிட்ட 100 முறை சொல்லிட்டேன், என் பேக்ல கை வைக்காதன்னு. அந்த நாய் தான் எடுத்திருக்கோன்னு நினைக்கே. தண்ணி எடுக்க போயிருக்கா. வரட்டும், வந்த அப்புறம் அவளை கிழிச்சு நட்டி விடியேன். இந்த நகை வெட்டியில வெட்டுறதுக்கு வெட்டாமலே இருக்கலாம். ஒரு மண்ணும் வெட்ட மாட்டேங்கு. தண்ணி எடுத்து ஊத்திட்டியா? காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுல. இனிமே வேணா நீ காலேஜுக்கு கிளம்பு, நான் பாத்துக்கிட்டேன். அப்புறம் குழையெல்லாம் சரி பண்ணி எப்போ தண்ணி குடியாருன்னு தெரில. நான் வேணா அப்புறம் ஒரு 4-5 கூட எடுத்து ஊற்றிக்கிடியே. இப்போ எனக்கு இந்த பாத்திரத்தை கழுவ தண்ணி இருந்தால் போதும். நான் இட்லி தான் சுட்டு வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி வச்சு வச்சுருக்கேன். இது பழைய குழம்பு கொஞ்சம் இருக்குது, அந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. மதியத்துக்கு டிவி ஸ்டாண்டில் காசு வச்சுருக்கேன். 2 பேரும் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போங்க. அங்கே கேண்டீனில் சாப்பாடு கிடைக்கும்னா வாங்கி சாப்பிடுங்க 2. எம்மா, நான் வேணா எனக்கு காலேஜுக்கு லீவ் போடட்டுமா? ஏன்னா என்னாச்சு? உடம்பு கிடம்பு எதுவும் சோமில்லையே என்ன? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சும்மாதான். எனக்கு இன்னைக்கு காலேஜுக்கு போகவே பிடிக்கலம்மா. மண்டேலேருந்து காலேஜ் போகிறேன். இன்னைக்கு நான் லீவு போடுறட்டா? லீவு போட்டேன்னா உங்கள் காலேஜில் வாத்திச்சு ஒன்றும் சொல்ல முடியாளா? ஸ்கூலுக்கு போகும்போது லெட்டர் தரணும், வீட்டில் இருந்து அம்மா அப்பா வரணும், நம்ம பேரண்ட் வரணும், அது இதுன்னு என்னமோ சொல்லுவீல, அந்த மாதிரி ஒன்றும் இல்லையா? இல்லைம்மா, காலேஜ்லலாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாவ. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ஒரு லீவ் லெட்டர் மட்டும் எழுதி என்னை மாதிரி ஒரு சைனை போட்டு கொடுக்க சொல்லிடுறேன். நாளைக்கு லீவு போட்டுக்கிடுறேம்மா. சரி, நானும் தோட்டத்துக்கு போகணுன்னு பார்த்தேன். தோட்டத்துலேயும் நிறைய வேலை கிடக்கு. சரி, அப்போ லீவு போடுறியா? நீ இப்போ லீவு போட்டேன்னா அவளும் போவாண்டேன் போல. அது நல்லே கழுத காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு கள்ளப்படம். இப்போ நீ போகலன்னா அதுவும் நானும் போவாண்டேன் போல. அப்போ வேணா இன்னைக்கு 2 வீட்டில் கடங்கப்போ. சரிம்மா. லட்சுமி, கஞ்சுத்திரியா? தோட்டத்துக்கு போடணும். சரிம்மா, அப்போ நான் இன்னைக்கு காலேஜ் போகலாம். இன்னும் 2-3 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரி, அப்போ போ.
என்ன லட்சுமியே பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பாம தண்ணி எடுக்க அனுப்பிக்கிட்டு இருக்க? காலேஜுக்கு நேரமாவலியா? அவன் இன்னைக்கு காலேஜுக்கு போகலங்க. போகலன்னா கடை கட்டுன்ட்டு தான் போட்டிருக்கேன். தோட்டத்தில் வேற வேலை கிடக்குல்ல, அதான் தண்ணி இல்லை, அதான் ஒரு 4 குடம் தண்ணி எடுத்துட்டு வான்னு அனுப்பியிருக்கேன். படிக்க பிள்ளைய என்னத்துக்கு காலேஜுக்கு போவான்ட்டான்னு போட்டு வச்சிருக்கா? எதுக்கு அவ போலையா? உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா. இன்னைக்கு போகலங்க. எப்பயும் போகிற பிள்ளை இன்னைக்கு வேண்டாங்குது. சரி கடந்தா கடந்துட்டு போட்ட விடுங்க. இனிமே வேற சனி நேரம் லீவு தானே. என்னமோ போ, பிள்ளை படிப்பை கெடுக்காத. காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு கட்டிட்டு அடக்கம் ஞாபகம் இருக்குல்ல? அவ படிக்க சொல்லு கொஞ்சம். இந்த காலத்தில் படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா என்ன கஞ்சி ஊத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தது, இப்பயே பாப்பியே? ஆமாம், தோட்டத்தில் கொஞ்சம் வேலை கிடக்கு. உரம் அடிக்க சொல்லியிருந்தேன். இன்னைக்கு உரம் அடிக்க அந்த பையன் வாரேன்னா, அதனால் நான் சீக்கிரம் போனால் தான் வேலை நடக்கும். அதனால் கஞ்சி ஊற்றி தரியா? கொண்டுட்டு நாங்கள் போகிறேன். சரி இட்லி இருக்கு, இட்லியே சாப்பிடுங்க. இட்லி வேணா எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் சாப்பிட்டா இப்போ சாப்பிட்ட மாதிரி இருக்காது எனக்கு. கஞ்சி ஊற்றிதா நான் அங்கே கொண்டு போய் சாப்பிட்டுக்கிடியே. எனக்கு சாப்பிட நேரம் ஆகும். இப்போ நான் டீ கடையில் 2 பண்ணும் ஒரு டீயும் குடிச்சிட்டு வந்தேன். அதுவே வயிறு தும்முன்னு தான் இருக்குது. நீ கஞ்சை மட்டும் ஊற்று. இந்த இவ்வளோ ஊத்த சொல்கிறேன் இருங்க. சரி, இந்த ஃபோனை சார்ஜ் போட்டிருந்தேன். சுவிட்சு போட்டேன்னா இல்லையான்னு ஞாபகம் இல்லை. நான் போய் பார்க்கேன். கஞ்சி ஊற்றி வைங்க, நான் தான் வாரேன். ஆ சரி. ஏ சோனி, ஏ சோனி, எல்லாம் சோனி கொஞ்சம் அப்பாக்கு கஞ்சி ஊத்து வாளில, நான் தான் வாரேன். இந்த அம்மைக்கு வேற வேலையே இல்லை, நம்ம கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா இவளுக்கு பொறுக்காத. இந்த வாரேம்மா. இன்னத்துக்கு கூப்பிட்டுட்டு அடக்கான்னு ஒன்றும் கேட்கலையே. சரி போய் என்ன ஏதுன்னு கேட்போம். இந்த பாத்திரத்தை கழுவி நம்மளுக்கு கை ரேகை தேஞ்சு போறது தான் மிச்சமா இருக்கும். இந்த பிள்ளைகள் ஒரு கூறு கிடையாதம்மா. நாங்கள்லாம் அந்த காலத்தில் படிக்கும்போது காலையிலே எந்திரிச்சு என்ன வேலை செய்வோம். பாத்திரம் தேய்க்கிறது என்ன, முத்தத்தை தூத்து பெருக்கி தொளிச்சு தண்ணி எடுத்து போட்டு 10-15 குறைய போட்டு வச்சுட்டு பாயை முளைஞ்சி வச்சாதான் எங்கள் அம்மாலாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்பா. அடித்து பரண்டு போய் யூனிஃபார்மெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கு பட்டன் இல்லாமல் ஒரு ஊசி நூலும் இல்லாமல் இந்த முள்ளெல்லாம் எடுத்து தச்சு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் வாத்தியார்கிட்ட லேட்டாக போய் அடியை வாங்கிக்கிட்டு என்ன கஷ்டப்படுவோம். இதுக்கு இடையில தோட்டத்துலேயும் போய் காலையிலே போய் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு கோழியெல்லாம் கொண்டு போய் திறந்து விட்டுட்டு வரணும். ஏகப்பட்ட வேலை இருக்கும். இதெல்லாம் காலங்காத்தாலே செய்வோம். இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்ல முடிய மாட்டேங்கு. இப்போ உள்ள பிள்ளைல ஒரு வார்த்தை சொல்ல முடிய மாட்டேங்கு. எது சொன்னாலும் மூஞ்ச தூக்கிக்கிட்டு போயிருதுவே. கதவு ரூமை பூட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு போனால் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே கிடக்குவேன். நம்மலாம் அப்போ அந்த காலத்தில் 1000 முறை செத்துருக்கானோ ஒவ்வொரு நாளும். நம்மலாம் எங்கே போகிறது? ஏமா எதுக்கு கூப்பிட்டா? எல்லாம் வந்துட்டியா? போ அப்பாவுக்கு வாளியில் கஞ்சி ஊற்றி வை. துவையில் பிரிட்ஜுக்குள்ளே இருக்கும் பாரு, அந்த துவையில வச்சு கொடுத்துடு. அம்மன் அந்த பாத்திரத்தை தேய்ச்சி போட்டுட்டு வரேன். ஏமா போமா, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு. நானே இன்னும் குளிக்கல, இன்னும் என் துணி அயன் பண்ணல. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நீ போய் அப்பாவுக்கு கஞ்சி ஊற்றி கொடு போ. ஏலா இன்னைக்கு சந்தியா காலேஜுக்கு போலையா? அப்ப நீ மட்டும் போறியா? என்னது சந்தியா காலேஜுக்கு போலையா? ஆமா, அவ இப்பதான் சொன்னா நான் காலேஜுக்கு போகலாமா, இன்னைக்கு லீவ் போடியேன்னு. அப்ப நீ லீவ் போடுவேன்னு நினைச்சேன். சரி அப்ப நீ கிளம்பு. இட்லி இருக்கு, மதியத்துக்கு இட்லியே எடுத்துட்டு போ. நான் அப்பாவுக்கு கஞ்சி ஊற்றி கொடுத்துக்கிடியே. நானும் உங்கள் அக்காலும் இந்த கோயில் வர போகணும்னு நினச்சோம். அப்போ நாங்களும் போயிட்டு வந்துடுறோம். அப்படியே போயிட்டு பெரியம்மா வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. போயிட்டு வரோம். நீ மட்டும் அப்போ காலேஜுக்கு போயிட்டு வந்துடுறேன்னம்மா. அம்மா அவள் காலேஜுக்கு போகலன்னா நானும் போகலாமா? இப்போதானால காலேஜுக்கு போகணுன்னு பறந்துக்கிட்டு நின்னா. நீ இதை முன்னாடியே சொல்லலையே. இப்போ என்ன, அப்பாவுக்கு கஞ்சி தானே ஊற்றி கொடுக்கணும்? நான் ஊற்றி கொடுக்கேன், நீ உட்கார்ந்து பாத்திரத்தை கழுவு. நானும் இன்னைக்கு காலேஜுக்கு லீவு. பாத்திரம் கழுவணும்னா கூட சொல்லு, நான் கழுவி தரேன். அப்ப இந்த பாத்திரத்தையும் கழுவிரு, நான் போய் உங்க அப்பாவுக்கு கஞ்சி ஊற்றி கொடுத்துட்டு வரேன். என்ன ஒரு பேச்சுக்கு சொன்ன அம்மா இந்த கழுவுன்னு போட்டு போயிட்டா? இதுக்கு காலேஜுக்கே போய் இருந்திருக்கலாமோ? தெரியாம வாயை விட்டுட்டோமோ? சட்டிக்கு கஞ்சி ஊற்றி கொடுத்துட்டு சும்மா இருந்திருக்கலாம். தெரியாம வாயை விட்டு பாத்திரம் கழுவ விட்டுட்டாள் அந்த கொம்மி. சரி அம்மா வேற எங்கேயோ போகணும்லாம் சொல்றா. நல்லா ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் நம்மளும். இன்னைக்கு வேற டெஸ்ட் இருந்து, நல்ல வேலை டெஸ்ட்ல இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப சந்தியாவா? அம்மா உனக்கு என்னாச்சு? இன்னைக்கு எதுக்கு காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொன்ன நீ? ஒன்றும் இல்லை பச்சோனி, சும்மாதான். இல்லையே நீ அப்படி லேஸ்ல சொல்ல முடியே. ஏதோ உடம்புக்கு எதுவும் பண்ணதா இல்லை யாருன்னா உனே எதுவும் சொன்னாங்களா? என்னன்னு சொல்லு. யாரும் ஒன்றும் சொல்லலை. எனக்கு வர காலேஜுக்கு போவே பிடிக்க மாட்டேங்கு. ஏன் சரண் எதுவும் சொன்னானா? சச்சா இல்லை நான் சரண்கிட்ட பேச மாட்டேன்னு காவியாட்ட சொல்லிட்டேன். அதனால் அவன் இப்போ என்னையை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அவன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் வந்தேன்னா அவன் ஒரு பக்கம் போயிடுவான். ஆமாம் இப்படி தான் ஒரு 4 நாள் பண்ணுவியா, அதுக்கப்புறமா பேசுவியா தானே? இவ சோனி நீ வேற சும்மா இருப்ப, வெறுப்பேத்தாத. சரி அதை விடு. என் பேக்ல இருந்து நீ தானே என் நெயில் கட்டர் எடுத்த. என் நெயில் கட்டரில் அதில் சிஸ்ஸரு அப்புறம் கத்தி எல்லாமே இருக்கும். அதை நீ தானே எடுத்த?
நான்லாம் எடுக்கல தூர போ, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. இவ சந்தியா ஒழுங்கு மரியாதையா என் நெயில் கட்டுற தந்துரு, இல்லைன்னா கடுப்பாயிருவேன் பத்துக்க. ஆமா எனக்கு வேற வேலை இல்லை பேரு, உன் நெயில் கட்டுற எடுக்கிறது தான் எனக்கு வேலை. என்ன இவனும் எடுக்கலங்க? அப்ப நம்ம நெயில் கட்டுற எங்க தான் போச்சு? காலேஜ்ல எவனும் ஆட்டையை போட்டாலோ? பூ மாறிட்ட ஒருக்கா கேட்டு பார்க்கணும் அவ எதுவும் கட் பண்றதுக்கு எடுத்தாளான்னு. சரி இப்போ நம்ம பாத்திரங்கள் ஒரு வேலையை பார்ப்போம்.